அனைவருக்கும் வணக்கம். நான் மதுக்கூர் மூர்த்தி பேசுகிறேன். இப்போ விவசாயத்தில் பல பேர் சாதிச்சுட்டு வராங்க. ஆனால் பல இயற்கை நோடிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விவசாயி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பற்றி நான் சொல்கிறோட நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த விவசாயியை பற்றி அவரோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். விவசாய பற்றிய உயரத்துக்கு இப்போ அந்த கதிர் வளர்ந்துருக்கு. இதை பற்றி அறிமுகப்படுத்துங்க. என் பேர் மிதிலேஷ். நான் 7வது படிக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மதுக்கூர் வடக்கு என்னோட கிராமம். அங்கே சரி, இப்போ வயலில் நிற்கிறீங்க. இந்த பாரம்பரிய நெல் நட்டுருக்குன்னு சொன்னீங்க. இந்த பாரம்பரிய ரகம் இது என்ன ரகம்? இது தூயமல்லி. இது இயற்கை முறையெல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இதோட வயசு எத்தனை நாள்? 135 to 140 வயசு. 140 வயசு. சரிங்க. இப்போ பயிர் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. இப்போ எத்தனை நாள் ஆகுது நடவு நட்டு? 100 நாள் ஆகுது. 100 நாள் ஆகுது. சரி, இந்த பயிர் வளர்கிறதுக்காண்டி நீங்கள் என்னென்ன இடுபொருள் இதுக்கு கொடுத்தீங்க? பஞ்சகாவியா, மீனும், வேஸ்டி கம்போசரு, தேன்மர கரைசல். இடுப்பொருள் இவ்வளவு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த இடுப்பொருள் உங்களுக்கு செய்ய தெரியுமா? மீன் அம்பலம் எப்படி செய்யுங்க, அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள். மீன் எந்த அளவு கழுவி இருக்கோ அது அளவு சர்க்கரை, மோர், பேச்சம்பழம், வாழைப்பழம், முருங்கைக்கீரை, நாட்டுக்கோழி முட்டைலாம் வச்சு கலந்து மூடி வச்சு ஒரு கொஞ்ச நாள் கழித்து கலந்து மூடி கலந்து 45 நாள் வந்தோடனே பயிர் கடிச்சு அடிச்சிடுவோம். இப்போ மீன் அம்பலத்தை பற்றி சொல்லிட்டீங்க. ஈயம் எப்படி நீங்கள் ரெடி பண்ணுவீங்க? ஈயம் தாய் தீர்வம் எடுத்துட்டு வாங்கிட்டு வருவோம். அதை 1 லிட்டரு எடுத்துக்கிட்டு அதில் 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 18 லிட்டரு தண்ணி அதெல்லாம் கலந்து வெயில் படாமல் எடுத்துக்கிட்டு மூடி வச்சுருவோம். அதை கலந்து 7 நாள் கழித்து மறுநாள் வயலுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அது முடிஞ்சு போயிட்டா திரும்ப அதை எப்படி நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க? அது 2 லிட்டரு எடுத்து 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 18 லிட்டரு தண்ணியெல்லாம் வச்சு கலந்து வெயில் இடத்துல வச்சு மூடி வச்சு 7 நாள் கழிச்சு மறுபடியும் அடைச்சிடுவோம். அப்போ ஒரு வாட்டி தாயத்திரத்தை வாங்கினா அதை நம்ம அடுத்த மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, சரி. இப்போ இதில் நோய் என்னென்ன நோய் வரும்? இதில் இலைப்பேனு, இலை சுருட்டு புழு, அதுக்கப்புறம் குருத்து பூச்சி ஒன்று வரும். இதுக்கு இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல், அதுக்கப்புறம் கற்பூர கரைசல் அடிப்போம். இப்போ பூச்சி வரட்டியை பற்றி சொன்னீங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல் அதை எப்படி நீங்கள் செய்வீங்க? மிளகா 1 கிலோ, இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மூடி வச்சு அடிச்சிடும் பயிருக்கு. இப்போ திருச்சி கரைசல் பண்ணுறோன்னு சொன்னீங்க. அதை ஒரு ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுவீங்க? 20 லிட்டர் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கோம். 1 லிட்டரை விட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். அது இது பயிர் வளர்ச்சிக்கும் இருக்கும். இது பூச்சி வளர்ச்சிக்கும் உதவி பண்ணும். சரி, நன்றிங்க. இந்த வயசுலேயும் நீங்கள் விவசாயத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்கள் வேறு என்னென்ன ரகம் போட்டிருக்கீங்க? கருப்பு கண்ணி போட்டிருக்கோம். கருப்பு கண்ணி போட்டிருக்கீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கன்னா உங்கள் அப்பாவும் நீங்களும் எல்லாம் சேர்ந்து? நான் சின்ன பிள்ளைலேருந்து பண்ணுவோம். அப்பா நிறைய விவசாயம் பண்ணுவாங்க. சரி. ஓகே, இப்போ நீங்கள் தூயமல்லி 2 ஏக்கருக்கு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை அறுவடை பண்ணி இதை எப்படி நீங்கள் விற்பீங்க? நாங்கள் அறுவடை பண்ணி நெல்லை 2 மாதம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நெல்லை அரிசியாக உரித்து நாங்கள் இயற்கை அங்காடி வச்சுருக்கோம். அங்கே நாங்கள் 15 வகையான அரிசிகள் வச்சுருக்கோம். அங்கே வச்சு நாங்கள் எல்லாருக்கும் விற்க ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அரிசியை வாங்கி இங்கே போட்டு நாங்கள் விற்பனை பண்ணிடுவோம். இப்போனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு கூட்டு முயற்சியாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் அப்பாவோட சேர்ந்து. ஒருத்தவங்க பண்ணுற மாட்ட முறையில் இயற்கை அங்காடி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் உங்களை தொடர்பு கொள்வதுக்கு. 7402679622. நன்றி, வணக்கம்.
4 இடத்துல கருது தெரிஞ்சால் 40 நாளில் அறுவடைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தூயமல்லி இதில் வந்து நெருக்கியெல்லாம் கருது வந்துட்டு இன்னும் கரெக்டாக 30-35 நாளில் நம்ம வந்து இதுக்கு அறுவடை பண்ண போகிறோம். நீங்களே பார்க்கலாம், இவ்வளோ பால் பிடிச்சி நல்ல ஒரு இதில் இருக்குது.